என்ன நோட்டெல்லாம் இருக்கு? இன்னைக்கு ஐஷு கூட டிஸ்கஸ் பண்ணது என் மைண்ட்லேயே இருக்கு. என்னாச்சு? நம்ம எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் பண்ணி நம்ம சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணணும். ஓ ஓகே, பட் ஏன் சடனா? உங்க கம்பெனில லே ஆஃப்ஸ்லாம் நடக்குதுன்னு சொல்றீங்க. ஒருவேளை ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஜாப் லாஸ் ஆச்சுன்னா நம்ம இன்கம்க்கு எப்படி சமாளிப்போம் அடுத்த 2-3 மாசத்துக்கு? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா, நீ கவலைப்படாத. இப்போதைக்கு என் கோல்ட் ஜுவல்லரி மட்டும்தான் கையில இருக்கு. அதை விற்கவோ அடகு வைக்கவோ எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. அனு, இவ்வளோ நாளாக நம்ம கோல்டு, எஃப்டி அதில் தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணின்னு இருக்கோம். ஆனால் இப்போ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நம்ம ஏன் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதில் நம்ம பணத்தை முதலீடு செய்யக்கூடாது? ஐஷு சொன்னா மியூச்சுவல் ஃபண்டில் மந்த்லி 1000 இருந்தே இன்வெஸ்ட் பண்ணலான்னு. ஏதோ எஸ்ஐபின்னு சொன்னான். நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா? அவ்வளோதானே, கண்டிப்பாக பண்ணலாம். ஓ இவங்களா? இனிமே போஸ்ட்போன் பண்ணக்கூடாது. ஹாய் மேம். ஹலோ ஐஷு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன் ஐஷு. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ரிவ்யூ பண்ணணும்னு பேசிட்டு இருந்தோம். உங்க அப்பார்ட்மெண்ட்டை இன்னும் கூட அப்கிரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஈக்விட்டில இருந்து ப்ராஃபிட்ஸ் எடுத்தோம். இப்போ ப்ராஃபிட்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எஃப்டியோட அலோகேஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு நமக்கு. ஓ, நான் இதை ரியலைஸே பண்ணல மேம். கரெக்ட். அதனால தான் உங்க கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும்னா நமக்கு ப்ராப்பரான இன்வெஸ்ட்மெண்ட்க்கு அலோகேஷன் வேணும். ஓகே, இதுக்கு மேலேயும் போஸ்ட்போன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லாம சொல்றீங்க. கரெக்ட் ஐஷு. ஸோ ரிவ்யூ அண்ட் ரீசெட் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. ஸ்டார்ட் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. இந்த விமன்ஸ் டேல இருந்து ஃபினான்ஷியல் டிசிப்ளினை கொண்டு வரணும்.